Hi viewers, welcome to Paka Maths channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 6 மணி மார்க்கெட் இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆல்ரெடி 2 வீடியோவாக மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் யாருமே இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 வீடியோஸ்க்கான லிங்க்கை வந்து நமக்கு தரேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கமர்ஷியல் பில்ஸாக கமர்ஷியல்ன்றது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு ப்ராமிசரி நோட்டுன்னு வச்சுக்கலாம். அது வந்து இஷ்யூட் பை கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். எதுக்குன்னா டு ரைஸ் மணி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்க்காக இதை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த பில்ஸ் வந்து 30 டேஸ் இருக்குது, 60 டேஸ் இருக்குது, 90 டேஸ் 3 இதுக்காக பிரிச்சிருக்காங்க மெச்சூரிட்டி பீரியடை. கமர்ஷியல் பில் வந்து மணி மார்க்கெட்டில் இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் இருக்க ஒரு மெயின் பார்ட்டிசிபெண்ட்ஸில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செல்லர் வந்து செல்லிங் ஆஃப் கூட்ஸ் பண்ணும் போது அவங்க வந்து பையருக்கு வந்து கிரெடிட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த கமர்ஷியல் பில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செல்லர் வந்து கூட்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ பையர் வந்து அதுக்கு வந்து ப்ராமிசரி நோட் கொடுக்கணும். நான் இந்த 30 டேஸ்னால் 30 டேஸ்க்குள்ளே நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இந்த ஷார்ட் டேர்ம் லோன் இந்த டேஸ் தான் 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ் இந்த மெச்சூரிட்டி பீரியட்குள்ளே எதுனா ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே பையர் வந்து செல்லருக்கு அமௌண்ட்டை பே பண்ணிடணும். கமர்ஷியல் பில்லில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்னா செல்ஃப் லிக்விடிட்டி இருக்கணும். காசு வந்து கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட. அதே மாதிரி இதில் வந்து 2 பேர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து எக்ஸாக்ட் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், எப்போ நமக்கு பணம் கையில் வரும் அப்படின்ற எக்ஸாக்ட் டேட்டும் தெரியும். ட்ரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ். அண்ட் இதில் வந்து கமர்ஷியல் பில்க்கு வந்து ஃபியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ட்ராயர், அக்செப்டர், பேயி, டிஸ்கவுண்டர், என்ட்ரோசர், அசஸ்மெண்ட், மெச்சூரிட்டி, கிரெடிட் ரேட்டிங். ட்ராயர் அப்படின்றவங்க செல்லர், ட்ராயி அப்படின்னா பையர் ஆர் பேயின்னு சொல்லலாம். அதுதாங்க தேர்ட். செகண்ட் அக்செப்டர் யார் பண்ணுறாங்க? பையர் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் பேயி, அதாவது பேயினா இதில் வந்து பையர் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பையர் வந்து செல்லருக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க தான், இல்லை ஆனால் செல்லர் வந்து கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் மூலயமா அது இதெல்லாம் பே பண்ணுறாங்களே அது செல்லர். ஸோ அதனால தான் பேயை வந்து நம்ம செல்லராக கன்சிடர் பண்ணுவோம். ஃபோர்த் டிஸ்கவுண்டர், இப்போ நமக்கு அந்த ப்ராமிசரி நோட் கமர்ஷியல் பில் எழுதணும்ல, அதில் வந்து நமக்கு உடனே இப்போ எமர்ஜென்சி அந்த 30 டேஸ் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு எமர்ஜென்சியாக வேணும்னா நம்ம வந்து பேங்க்கு கிட்டே கொடுத்து அந்த அமௌண்ட்டை தான் நம்ம அப்போவே வாங்கிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் அமௌண்ட் வாங்கிக்கூடிய 30 டேஸ்க்கு வெயிட் பண்ணாமல் பேங்க் கிட்டே கொடுத்துட்டோம்னா பேங்க் வந்து அவங்களுக்கான கமிஷனை வந்து எடுத்துப்பாங்க. அதான் டிஸ்கவுண்டர். ஃபிஃப்த் என்ட்ரோசர், அதுவும் பேங்க் அக்செப்ட் பண்ணுறது அவங்க, அதனால் பேங்க்கு. சிக்ஸ்த் வந்து அசஸ்மெண்ட், அந்த ப்ராக்ரெசிவ் ப்ரொசஸ்மெண்ட் நடக்கிறதுல அசஸ்மெண்ட். செவன்த் மெச்சூரிட்டி, அந்த குறிப்பிட்ட தேதி இருக்குது அதெல்லாம். எயித் கிரெடிட் ரேட்டிங், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்டை தான் கிரெடிட் ரேட்டிங்வாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிமாண்ட் அண்ட் நியூசன்ஸ் பில்ஸ். இதில் வந்து டிமாண்ட் அண்ட் நியூசன்ஸ் பில் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் கிடையாது. இவ்வளோக்குள்ள அமௌண்ட்டை பே பண்ணிடணும், இந்த டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படின்லாம் கிடையாது. இதை வந்து ட்ராயர் வந்து கிட்ட கொடுக்குறாங்களோ, அதாவது செல்லர் வந்து எப்போ பையர் கிட்ட கொடுக்குறாங்களோ அப்போவே வந்து அமௌண்ட்டு கொடுத்துடணும். அதுதான் டிமாண்ட் அண்ட் நியூசன்ஸ் பில்ஸாக. செகண்ட் வந்து க்ளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ் அப்படின்றாங்க. டாக்குமெண்ட்ரி பில்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு பில் கூட சம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அந்த டைட்டில் ஆஃப் கூட்ஸ், அந்த எக்ஸாக்ட் நிறைய லிஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கூட அந்த பில்ஸ் கூட அட்டாச்மெண்ட் பண்ணி வர்றது டாக்குமெண்ட் பில்ஸ். க்ளீன் பில்ஸ் அப்படின்னா வித்தவுட் அக்கம்பனிங் எனி டாக்குமெண்ட், அது கூட எதுவுமே இருக்காது. ப்ரைவேட் ரெசிப்ட்னா இது இந்த அமௌண்ட்டில் தான் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. தேர்ட் ஒன் இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸாக. இன்லேண்ட் பில்ஸ்னால் இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு 2 பேருமே இந்தியாவுக்குள்ளேயே இருக்கணும். அந்த கமர்ஷியல் பில்லை வந்து எழுதுகிறவங்களும் இந்தியாவுக்குள்ளே, அதாவது செல்லரும் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும், பையரும் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். அது வந்து இன்லேண்ட் பில்ஸாக. அதே வந்து வெளியே செல்லர் வந்து வெளியே இருக்காங்க, ஆனால் பையர் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், வெளியவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறது வந்து ஃபாரின் பில்ஸ். ஃபோர்த் ஒன் இண்டிஜினியஸ் பில்ஸ். இண்டிஜினியஸ் பில்ஸ்னால் நம்ம ட்ராயிங்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ரெண்டுமே வந்து லோக்கல் இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதை வந்து கவர்ன்டு பை நேட்டிவ் கஸ்டம், ஊருக்குள்ளே இருக்க நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான். அண்ட் வந்து யூசேஜ் ஆஃப் ட்ரேட். ஃபிஃப்த் ஒன் அக்கோமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். தோஸ் பில்ஸ் டு நாட் ரைஸ் எனி ஜென்யூன் ட்ரேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ரைஸ் பண்ணாது.
கமர்ஷியல் பற்றி டைப்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் பற்றி பார்க்குறோம். அது வந்து ஒன்றும் பெருசாக அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து ஒரு மார்க்கெட், அதில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எப்போ வேணால் பை ஆர் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மார்க்கெட் தான் வந்து கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ்னுவாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ரீஃபண்டிங் த மெச்சூரிட்டி செக்யூரிட்டிஸ், ஒரு நம்ம செக்யூரிட்டிஸ்க்கான மெச்சூரிட்டி பீரியடை திருப்பியும் வந்து ரைஸ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக. எது எதெல்லாம் இன்னும் மெச்சூர்ட் ஆகலையோ, அதாவது 30 டேஸ்னால் அந்த 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பண்ண முடியாது. அந்த 30 டேஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ராசஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கூட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த கேஷ் அது மூலியமாக நமக்கு கேஷ் வருது, அதெல்லாமே பண்ணுறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சு. கேரக்டரிஸ்டிக்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் வந்து இந்தியன் மணி மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான பங்களிப்பு அப்படின்லாம். இதோட டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்சிஸ் யாரெல்லாம் இதை வந்து ஏஜென்சிஸ் எது மூலியமாக இது செக்யூரிட்டிஸ் வருதுன்னா, இஷ்யூடு பை ஏஜென்சிஸ். என்னென்ன ஏஜென்சிஸ்லாம் இதுள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அப்புறமா லோக்கல் கவர்மெண்ட் இருப்பாங்க, மெட்ரோபாலிட்டேஷன் அத்தாரிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் இதில் ஏஜென்சிஸில் இருக்கவங்கன்னா இதில் வந்து ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. செகண்ட், ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல். கரன்சியை இஷ்யூ பண்ணுற ஒரு மெயின் இது வந்து ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து இதில் வந்து ஒரு லீட் ரோல் எடுத்திருப்பாங்க, ஸ்பெஷல் ரோல். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அண்ட் சேல். இப்போ எங்கே வந்து நமக்கு அந்த செக்யூரிட்டிஸ் லோ காஸ்ட்டில் கிடைக்குதோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, எப்போ வந்து ஹை ரேட் ஆகும்போது அதை சேல் பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ வந்து அதோட லீட் ரோலை பண்ணும். நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து இது என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம இந்த செக்யூரிட்டிஸ்லாம் வச்சுக்கும்போது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபர் சைடு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இதுக்கான பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும். ஃபோர்த் ஒன், லிக்விடிட்டி ப்ரொஃபைல். லிக்விடிட்டி ப்ரொஃபைல் தான் வந்து கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸில் நிறைய விதமானது இருக்குது. அதே மாதிரி லிக்விடிட்டி ப்ரொஃபைலை வந்து இஷ்யூ பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், நிறைய இஷ்யூ பண்ணுவாங்க அவங்க தான். ஃபிஃப்த், டேக்ஸ் ரிபேட். இது இந்த ஃபீச்சர், முக்கியமான ஃபீச்சர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு என்னென்னா வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டேக்ஸை வந்து இன்சிஸ்ட் பண்ணும். இதனால தான் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. சிக்ஸ்த் ஒன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து சேலும் பண்ணலாம், பர்ச்சேஸும் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து பை அண்ட் சேல் பண்ண முடியும். அண்ட் இந்தியாவில் வந்து 2 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க செக்யூரிட்டிஸ். ப்ரைமரி மார்க்கெட்லேயும் இது சேல் ஆகும், செகண்டரி மார்க்கெட்லேயும் இது பை அண்ட் சேல் ஆகும். ஃபார்ம்ஸ், இதோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ஒரு டேக்கர்ஸ் சச் ஃபார்ம்ஸ் லைக் பியரர் பாண்ட், ப்ராமிசரி நோட் மாதிரி இது பண்ணிப்பாங்க. ஒன், பார்ட்டிசிபென்ட்ஸ் யார்னா இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஹோல்டிங் வந்து ரெப்ரசன்ட் யார் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். 9th, ட்ரேடிங். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி பண்ணாலும் இது ஆக்டிவ்ஸ் பேங்க் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணும்போது ஹை ரேட் ஆஃப் இருக்குது, அதனால் ட்ரேடிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும். 10th ஒன், இஷ்யூ மெக்கானிசம். PDO, அதாவது பப்ளிக் டெபிட் ஆஃபீஸ் ஆஃப் ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. 11th, இஷ்யூ ஆஃப் ஓப்பனிங். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஃபியூ டேஸ் பிஃபோர். அதாவது பை அண்ட் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிக் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க இஷ்யூ ஓப்பனிங் தான். 12th, க்ரூமிங் கிராஜுவல். செக்யூரிட்டிஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியடை நெருங்கும் போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஆர்பிஐ வந்து ஒரு ஆர்டர் ஃபெசிலேட் பண்ணும், இந்த மாதிரி உங்களோட இது முடிய போகுது, அதுதான் வந்து க்ரூமிங். 14th ஒன், ஸ்விட்சிங். அண்டர்டேக்கன் பை ஆர்பிஐ. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு செக்யூரிட்டிஸ் எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதே டைமில் வந்து சேலும் பண்ணுவாங்க. அட் அ டைம் ப்ராசஸாக நடக்கிறது ஓப்பன் மார்க்கெட்லேயும் நடக்கிற மாதிரி தான். இதை தான் வந்து ஸ்விட்சிங் அப்படின்வாங்க. 15th ஒன், ஆக்ஷனிங் நமக்கு தெரியும், ஏல விடுற பிட்டிங் அப்படின்வாங்க. ஏல விட்டு யார் வந்து எந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அதிகமாக அமௌண்ட் தராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டிஸை தருவாங்க. அதாவது பிட் அகெயின்ஸ்ட் ஒன் another where the security sold ஹையஸ்ட் பிட்டர் யார் தராங்களோ அவங்களுக்கு இந்த செக்யூரிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க, அதுதான் ஆக்ஷன். அதுதான் இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா இந்த லெசன் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு எதுனா சப்ஜெக்ட்லேயோ எதுனா டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுனா வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டோன்ட் forget to press the bell icon. Thanks for watching. Stay tuned for more videos. Tata.